அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா அவங்களுடைய ஓன் ஆப் ஸ்டோர் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மோட்டரோலா Edge 30 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். iQOO 9 சீரிஸ் இதோட ரூமர்ட் லான்ச் டேட்னு தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 754 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். டெஸ்லா அவங்களுடைய ஓன் ஆப் ஸ்டோர் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. டெஸ்லா அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அவங்கக்கிட்ட ஒரு ஆப் ஸ்டோர் இருக்குது, அவங்களுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற வகையில். பட் இப்போ இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆப் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 2021 ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஆப் ஸ்டோர் வந்து ஆல்மோஸ்ட் ஆப்பிளுடைய ஆப் ஸ்டோர் ஆர் கூகுளுடைய ப்ளே ஸ்டோர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டெஸ்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து லான்ச் பண்ண போகிறது ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் அதோட வந்து ஆப் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது வந்து ஆப்பிள் எப்படி ஐஃபோன்லலாம் அவங்களுடைய ஓன் iOS இந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டெஸ்லாவும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஓன் ஆப் ஸ்டோரோட கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து அவங்களுடைய ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பிளானுடைய ப்ரைஸே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ BSNL அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹197 ப்ரீபெய்ட் பிளான். இதில் வந்து டெய்லி 2 GB டேட்டா 150 டேஸ் வேலிடிட்டியோட வருது. அகைன் இதில் இன்கமிங் கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் அப் பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி 2 GB டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக கன்சால்டேட் பண்ணும்போது ஏர்டெல், ஜியோ எல்லாத்த விட இது வந்து வேல்யூ ஃபார் மணி பிளான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. யூரோப்லேருந்து மெட்டா, அதாவது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து குவிட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக் குரூப் யூரோப்பியன் கவர்மெண்ட்டை. ஏன்னா ரீசெண்டாக வந்து யூரோப் யூனியன், அதாவது ஜஸ்டிஸ் ஆஃப் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீம்ஸ் 2 அப்படிங்கிற ஒரு டிவிஷன் SEC ஃபைலிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூலுக்கு கீழே வந்து யூரோப்பியன் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் எந்த டேட்டாவுமே வந்து US அனலிட்டிக் டீமோட ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபைனலாக இந்த ஜஸ்டிஸ் கொண்டு வந்து ரூலும் போட்டுட்டாங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி ஃபேஸ்புக் தான். ஏன்னா இவங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் யூஎஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டார்கெட்டட் ஆட்ஸ் மூலயமா. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக் ஆர் மெட்டா இவங்க வந்து ஷேர் வேல்யூ ரொம்பவே டவுனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூரோப்லேயும் இப்படி ஒரு ரூல் கொண்டு வந்தால் வந்து எங்களுடைய ஆப், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து யூரோப்லேருந்து நாங்கள் குவிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங் S22 Unpacked ஈவென்ட் குளோபல் லான்ச் February 9 அன்னைக்கு. ஸோ இதுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங் வாட்ச் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கெடியூல் வந்து ரிமைண்டர் ஆன் கொடுத்துருங்க. ஸோ அன்றைக்கி எல்லாருமே லைவில் மீட் பண்ணுவோம். அதோட S22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரீபர்பஸ் ஓஷன் பவுண்ட் பிளாஸ்டிக், அதாவது ஃபிஷிங் நெட்ஸ் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணி வந்து ஒரு கிரீன் பிளானட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட S22 சீரீஸ் இப்போ ரிவீல் ஆன வரைக்கும் வந்து கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொண்டு வராங்கன்னு. ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே அதிகமான எதிர்பார்ப்போட லான்ச் ஆனதுக்கப்புறம் அதிகமான பக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய பிக்சல் 6 சீரீஸ், எஸ்பெஷலி கூகுளுடைய பிக்சல் 6 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது அவங்களுடைய ஓன் சிப்செட், அதனால எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். கூகுள் பிக்சல் அப்படின்னு சொன்னாவே கேமராவும் நல்லாயிருக்கும். பட் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இஷ்யூ, அப்டேட்டில் வந்து பிரச்சனை, அதோட வந்து ஹேங் ஆகுது, ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு நிறைய இஷ்யூஸ் வந்து யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அமேசான் இந்தியாவில் இது அவைலபிளாக இருக்குது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,04,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குளோபலில் 68,000, இங்கே 1 lakh. அகைன் இம்போர்ட் டேக்ஸ், டியூட்டி இதெல்லாம் இருந்தாலுமே வந்து இது ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அமேசானில் 1 year வாரண்ட்டி இவங்க மென்ஷன் பண்ணல, வெறும் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை கூகுளுடைய பிக்சல் 6 ப்ரோ வாங்கணும் அப்படின்னா வாரண்ட்டி இல்லாமல் இந்தியாவில் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெட்மியுடைய K50 சீரிஸ் உடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் February 25 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. அகைன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த Redmi K50 சீரிஸ் இந்தியாவிலையும் மாடல் நம்பரோட லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவில் போக்கோவுடைய F சீரீஸாக இது லான்ச் ஆகுது.
வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு சைனாவில் February 25th, அப்புறம் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் போக்கோ கீழே. நோக்கியா கூடிய விரைவில் ஃப்ளிப் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஃப்ளிப் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீச்சர் ஃபோன் லைனப்பில் தான், சாம்சங்குடைய ஃப்ளிப் மாதிரி கிடையாது, ஃபீச்சர் ஃபோனில் தான் இவங்க கொண்டு வராங்க. Nokia 2760 ஃப்ளிப் இந்த பேரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. அகைன் இது 1450 mAh பேட்டரி, சிங்கிள் கேமரா 5 மெகா பிக்சல் ரியர் சைடில் வருது. OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா KAIOS கொண்டு வரதுனால கூகுள் ஆப்ஸ் எல்லாம் இதில் அவைலபிளாக இருக்கும் தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃபீச்சர் ஃபோன் வந்து ஃபேன்சியாக வேணும் அப்படிங்கும்போது நோக்கியாவுடைய ஃப்ளிப் டிவைஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு குளோபல் தான், அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்க முடியும். iQOO 9 சீரிஸ் உடைய டீசர், லேண்டிங் பேஜ் எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதோட ரூமர்ட் லான்ச் டேட்டே ரிவீலாக இருக்குது. iQOO 9 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி 3 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. 9 Pro 9SE. 9 Pro மட்டும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் SE and 9 வந்து இவங்க 888 இல்லைனா 888+ கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இது February 22nd அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ட் லான்ச் டேட்டோ ரிவீலாக இருக்குது. ஸோ iQOO 9 சீரிஸ்க்காக வெயிட்டிங்னா February 22nd கிட்ட இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக மோட்டரோலாவுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் உடைய லான்ச் டீசர் இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் ரிவீல் பண்ணி இந்தியாவில் லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மோட்டரோலாவுடைய Edge 30 Pro தான். ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவில் February 24th அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டிவைஸும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ மோட்டரோலாவுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸும் இந்தியாவுக்கு வரப்போகுது. Realme உடைய 9 Pro சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 9 Pro and 9 Pro Plus ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஆல்ரெடி இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அதாவது February 16th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச்சுக்கு முன்னாடியே பாக்ஸ் இமேஜஸ் ரிவீல் ஆனதுனால பாக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. Realme 9 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 24,999 போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸை விட எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் நம்பர் 21,999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme 9 Pro Plus 21,999 ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். OnePlus உடைய 10 சீரீஸில் புதுசாக OnePlus 10 Pro Ultra இதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில இமேஜஸ் ஒரு ரெண்டர்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. இங்கே ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி OnePlus 10 Pro இருந்ததோ அதே மாதிரி ஒரு கேமரா மாடியூல் தான், பெரிய கேமரா மாடியூல் தான் இங்கே ரிவீலாக இருக்குது. பட் சென்சார்ஸ் ஆர் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிஸ்கோப் லென்ஸோட இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து லென்சஸ் எல்லாம் ரிவீலாக இருக்குது. ஸோ OnePlus 10 Ultra ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இதுதான் இப்போ பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். நோக்கியா எந்த ஓஎஸில் அவங்களுடைய ஃப்ளிப் ஃபீச்சர் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Redmi Note 11T. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கேமர்ஸ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.